Hi friends, Assalamu alaikum. Welcome to my YouTube channel. இன்றைக்கி நாங்கள் அடுக்கு ரொட்டி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது ஒரு புதிய டிஷ், மிச்சம் பேருக்கு தெரியாமைக்கும். வாங்க நாங்கள் இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதுக்கு நாங்கள் இந்த அடுக்கு ரொட்டி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்ப்போம். இது மைதா நான் 2 cups மைதா இன்னைக்கு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுவும் மைதா தான். இதில் 1.5 cup மைதா எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது மார்ஜரின் ஒரு 20 grams மட்டும் எடுத்துக்கிறேன்னா 2 tablespoon இருந்தாலும் ஓகே. மற்றது 2 பிக் பொட்டேட்டோஸ் 2 எடுத்துக்கிறேன். கிராம்ஸ் கணக்கு சொல்கிறேன்னா 250 grams பொட்டேட்டோஸ். இன்னைக்கு பிக் ஆனியன் 2 எடுத்துக்கிறேன், ஒரு 100 grams மட்டுக்கு. இது க்ரீன் சில்லி ஒரு 3 கறி லீவ்ஸும். நான் பீஃப் தான் எடுத்துக்கிறேன். பீஃப் சரியாக 100 grams இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன். இது லீக்ஸ் ஒரு 50 grams மட்டுக்கு இருந்தாலும் போதும். மற்றது இது சில்லி பவுடர் 1 teaspoon, சால்ட் எங்களுக்கு தேவையான கணக்கு, பெப்பர் 1.5 teaspoon, அடுத்து டர்மரிக். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டில் இதுக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, நான் 2 மைதா எடுத்துக்கிறேன்னு உங்களுக்கு சொன்னேன். இந்த 2 மைதாவில் இந்த 2 cups எடுத்த மைதாவை நான் பெட்டிஸ் டோ மாதிரி அதை நான் இந்த செட் பண்ணிக்கொள்ளணும். 1.5 cup எடுத்த மைதாவை பேன் கேக் மாதிரி செஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இந்த பட்டரை இந்த 2 cups மைதா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு கணக்கான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் பெட்டிஸ் டோ உண்டுக்கு மாதிரி செட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ நான் இதை பெட்டிஸ் டோ உண்டுக்கு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் இன்னொரு மைதா வச்சுக்கிறேன். அதை நாங்கள் பேன் கேக்குக்கு மாதிரி டோ உண்டு செஞ்சுக்கொள்ளணும். அதுக்கும் கொஞ்சமாக சால்ட் போடுங்க. எல்லாத்துக்கும் சால்ட் வரக்குள்ள கூடும், அது சரி கொஞ்சமாக போட்டு இப்போ அதையும் நாங்கள் பேன் கேக் உண்டுக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் இதை பேன் கேக் டோ உண்டுக்கு மாதிரி செஞ்சு கொண்டுட்டேன், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இது பெட்டிஸ் டோக்கு மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ இது ரெண்டையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் நாங்கள் கறியை செய்வோம். ஃபில்லிங் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த கடாயை வச்சு இதுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணி போகிறேன். அதுக்கு நான் கறி லீவ்ஸை போட்டுறேன். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சுக்கிறேன் பீஃப், கட் பண்ணி வச்சுக்கிறேன் பீஃபை போட்டுறேன். இப்போ இதுக்கு கணக்காக சோல்ஸ் எல்லாத்துக்குமே சோல்ஸ் வரும், அதனால சோல்ஸ் பார்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வச்சுக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் இதுக்கு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் அது இதெல்லாம் இதுக்கு போட்டுக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லியும் இதுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். கறி கொஞ்சம் குக் ஆகும். வாட்டர் ஆட் பண்ணி இந்த கறி கொஞ்சம் குக்காக வைக்கணும். இந்த ஸ்மால் பீசஸ்க்கு கட் பண்ணிக்கிற சுட்டி சுருக்கண்டு குக் ஆகிடும். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். பீஃப் கொஞ்சம் லைட்டாக குக்காகி வரப்போக்குள் தான் பொட்டேட்டோ ஆட் பண்ணணும், இல்லாட்டி பொட்டேட்டோ எல்லாம் கரைஞ்சிடும். இப்போ நாங்கள் பேன் கேக் மிக்சர் ஒன்று செஞ்சு வச்சோம் தானே, அதில் நாங்கள் தோசை செஞ்சுக்கொள்வோம். தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றணும், பட் அந்த அளவு பெருசாக இல்லாமல் அளவான சைஸாக நாங்கள் ஊற்றிக்கொள்ளணும். நாங்கள் நார்மலாக தோசை செய்யப்போக்குள்ள பெருசாக செய்வோமே, அது மாதிரி இல்லாமல் அளவான தோசை பேன் கேக்குக்கு செய்கிற மாதிரி தோசையை நாங்கள் ஊற்றிக்கொள்ளணும். இது நடுவில் லேயர்ஸ் வரத்துக்கு தான் இந்த பேன் கேக் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நாங்கள் பேன் கேக் செய்ய போல் டபுள் சைடு வேக வைக்கிறதில்ல, ஆனால் இதில் 2 சைடுமே நாங்கள் வேக வைக்கணும். ஏண்டா அடுக்கு ரொட்டிக்கு அப்போ தான் உள்ளுக்கும் அந்த லேயர் நல்லா வைக்கும். ஸோ அதனால் 2 சைடையுமே வேக வைக்கணும். எங்களோட பீஃப் குக் ஆகி கொண்டிருக்கு. நாங்கள் இந்த டைமில் இதுக்கு பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கொள்வோம். இது நல்லா குக் ஆகும்.
இப்போ இந்த தோசை வெந்துருச்சு. ஸோ நான் இதை இறக்கி கொள்கிறேன். இப்போ நான் ஃபுல் பெட்டருக்குமே இதை மாதிரி நிறைய தோசை செஞ்சு கொள்ள போகிறேன். இன்னும் இது குக் ஆகணும். ஆனால் இப்போ இந்த டைமில் நாங்கள் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கொள்ளணும். கட் பண்ணி வச்சு ஆனியன் ஆட் பண்ணோன்னே இன்னும் தண்ணி விடும் தானே. அப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் வேவுறதுக்கு தண்ணி விடும். ஸோ அதனால் ஆனியன்ஸை இப்போ ஆட் பண்ணி திருப்பி லிட்டால் க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் குக்காக விடணும் நல்லா. இப்போ இந்த கறி ஓரளவு குக் ஆகிருச்சு. ஸோ நாங்கள் இந்த டைமில் லீக்ஸ் ஆட் பண்ணிக்கணும். லீக்ஸ் மிச்சம் குக் ஆகப்படா ஹாஃப் பாயில் மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ லீக்ஸை நாங்கள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் அதையும் ஒரு 2-3 மினிட்ஸுக்கு மட்டுக்கு வேவிடணும். இந்த அடுக்கு ரொட்டிக்கு பீஃப் தான் யூஸ் பண்ணுறேன். செமனெல்லாம் யூஸ் பண்ண அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா பீஃப் போட்டால் தான் அதில் நிறைய ரொட்டியெல்லாம் வர சுற்றி அது நல்ல டேஸ்டி ஆகிக்கும். ஸோ பீஃப் போட்டு செய்கிறது தான் அடுக்கு ரொட்டிக்கு நல்லா வருது. இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த கறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த இவ்வளவு வெந்து கொண்டால் போதும். அரை வேவலில் லீக்ஸ் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ எங்களோட கறி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் தோசை எல்லாம் ஊற்றி கொண்டுட்டேன். இப்போ 1.5 கப்புக்கு 20 தோசை வந்துக்கு. நீங்கள் பேன் கேக் செய்கிறண்டாலும் இதை அளவு வச்சுக்கொள்கிறவங்களுக்கு நல்ல லேஸ் ஆகிக்கும். எனக்கு இன்றைக்கி 20 தோசை வைக்கிறனால நான் அடுக்கு ரொட்டியும் 3 அடுக்கு ரொட்டி செஞ்சு கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு இப்போ எனக்கு 3 செய்கிறதுக்கு எப்படியும் எனக்கு ஒரு 15 தேவை. ஸோ அதனால் நான் இந்த டோவையும் 3க்காக டிவைட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஏன்னா அடுக்கு ரொட்டி 3 செய்கிற சுற்றி எனக்கு டோவும் அப்படி வேணும். ஸோ நான் அதையும் டிவைட் பண்ணி இப்போ இந்த டோவை நாங்கள் ரொட்டிக்கு தட்டுற மாதிரி சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி தின்னாவே நாங்கள் தட்டிக்கொள்ளணும். சப்பாத்தியை விட கொஞ்சம் பிக்காக நாங்கள் தட்டிக்கொள்வோம். இப்போ நாங்கள் ரொட்டி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டில் ஒரு தோசையை இந்த டோக்கு மேலே வைக்கணும். வச்சு நாங்கள் செஞ்ச கீமாவை ஃபுல்லாக பரத்தணும். நடுவில் மட்டும் வைக்காமல் ஃபுல்லாக ரவுண்டாக ஈக்குவலாக வர மாதிரி வைக்கணும். இன்னொரு தோசையை மறுவானம் வைக்கணும். அதுக்கு மேலே மறுவானம் நாங்கள் கீமாவை வைக்கணும். இப்படி தட்டாக நாங்கள் 5 தட்டு வச்சுக்கொள்ளணும். 5 தட்டுக்கு மேலே வைக்க வேணும். அப்போ பொரிக்க கஷ்டமாகும். ஸோ 5 தட்டு நாங்கள் வச்சுக்கொள்ளணும். எல்லா தட்டுக்கும் கீமா நல்லா ஈக்குவலாக வர மாதிரிக்கு நாங்கள் 5 தட்டையும் செட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் இன்றைக்கி பாருங்கள் கறி 4 தட்டுக்கு வச்சுக்கிறேன் கீமா. இப்போ இதை நாங்கள் இது போதும். இப்போ இதை நாங்கள் கவர் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் கொஞ்சம் பவுலுக்கு கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கொள்ளணும். ஏண்டா இதை அப்படியே கவர் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் ஆக்கி. இப்போ நாங்கள் இதை அப்படியே கவர் பண்ணணும். கொஞ்சம் வாட்டர் அப்படி அப்ளை பண்ணினா அப்படியே டக்குன்னு அது ஒட்டிக்கொள்ளும். இந்த இப்படியே ஃபுல்லாக ரவுண்டுக்குமே நாங்கள் இப்படியே கவர் பண்ணிக்கொள்ளும். கலண்டு வராத மாதிரி நல்லா கவர் பண்ணி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒட்டிக்கொள்ளும். ஓகே, ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ இன்னும் 2 ரொட்டி செய்கிறதுக்கு என்கிட்ட கீமாய்க்கு. ஸோ நாங்கள் அதையும் செஞ்சுக்கொள்வோம். இப்போ இது இப்படி கவர் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஏன்னா அது கலராக வைக்கிறதுக்கு. இப்போ இதை நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். ஒரு கடாய்க்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றுங்க. ஏன்னா அடுக்கு ரொட்டியை வச்ச உடனே ஆயில் மேலே வந்தால் கைக்கு ஆயில் தெரிக்கும். ஸோ அளவாக கொஞ்சமாக ஊற்றிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதை மெதுவாக வச்சுக்கொள்ளணும், கையில் படாத மாதிரிக்கு. இந்த நான் சொன்னேன் இந்த ஆயில் அளவு ஆட் பண்ணால் சரி. ஏன்னு சொன்னால் அது அடுக்கு ரொட்டியை வச்சோடனே ஆயில் கூடும். அடுத்தது இது சுருக்க ஃப்ரை ஆகிவிடும். ஏன்னா இந்த பெட்டிஸ் டோ மாதிரி தானே, அதனால சுருக்க ஃப்ரை ஆகிவிடும். ஸோ மிச்சம் கவனமாக ஃப்ரை பண்ணி நாங்கள் இதை மறு சைட் பரட்டி கொள்ளணும். இதை பேக் பண்ணி செய்யவும் மேலும். ஆனால் பேக் பண்ணுறதுக்கு விட இதை ஃப்ரை பண்ணால் தான் கிறிஸ்பியாக இருக்கும். பேக் பண்ணால் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வராது. இது டேஞ்சரான வேலையாக இருந்தாலும் நான் தான் ஃப்ரை பண்ணி தான் எடுப்பேன். ஏண்டா அப்போ தான் இதோட டேஸ்ட் சரியாக வரும்.
கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் ருசியாக சாப்பிடலுமேண்ணா. அது சொல்லி நாங்கள் ரிஸ்க் எடுத்து செய்வோம். இப்போ இந்த அடுக்கு ரொட்டி 2 பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அடியிலையும் ஃப்ரை ஆகிக்குது. இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். இதில் வந்து ஆயில் மிச்சம் இழுக்காது. பேட்டிஸ் டோ சுட்டி ஆயில் மிச்சம் இழுக்காது. ஸோ அப்பையும் நாங்கள் ஒரு டிஷ்யூ ஒன்று போட்டு அதுக்கு மேலே இதை வச்சுக்கொள்வோம். ஃப்ரை பண்ணினா இப்படித்தான் அடுக்கு ரொட்டி கிறிஸ்பியாகவும் கலர்ஃபுல்லாகவும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுக்கு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்படித்தான் இதை கட் பண்ணால் உள்ளுக்கு இப்படி லேயராக கீமாய்க்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க. இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.